அவ்வளவு சிறப்பு இருக்கு. ஆனா நம்மளும் என்னன்னா நம்ம அந்த அளவுக்கு பெரிய பெரிய அலுவலர்கள் செஞ்ச மாதிரி உண்மை சொன்ன மாதிரி அவங்க மாதிரி ஒரு பாட்டு எழுதி இந்த பாரத மாதிரி பாட்டு எழுதி கவசம் எழுதி மக்களுக்கு அர்ப்பணித்து உலக மக்களே பயன்படுறது அப்படின்னு நம்மளும் அந்த அளவுக்கு பண்ணினாலும் கூட நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம பெற்ற குழந்தைகள் அவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி இதுல கலந்துக்க வச்சு அந்த மாதிரி முடியல நம்ம 10 வயசுல ஒருத்தர் அந்த ஒருத்தருக்கு காலில் போய் அவர் உணர்ந்தாலே போதும் முருகப்பெருமான் அருள் கிடைக்கும். முருகப்பெருமான் வழிபாடு தமிழ்நாட்டில் மட்டுமா அப்படின்ட்டு நம்ம அதையும் பார்த்தோம். உலகம் எல்லா இடத்துலையும் முருகப்பெருமானுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனால் இது இந்த நம்ம முருகப்பெருமானை அந்த 10 மலை அப்படின்றீங்க மலேசியா அவ்வளவு பெரிய முருகப்பெருமானை வடிவமைத்து வழிபட்டு வருகிறார்கள். தைப்பூசம் பாத்தீங்கன்னா ரொம்ப விமர்சையா இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சுலபம். அப்போலாம் இன்டர்நெட் வந்துருச்சு, இணையதளம், அதுல போய் தெரிஞ்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா அந்த 10 மலை முருகப்பெருமானை பற்றி என்ன, அவங்க எப்படி கந்த சஷ்டியும் தைப்பூசம் கொண்டாடுறாங்க. அதனால கடல் கடந்தும் கூட முருகப்பெருமானை வாங்கியிருக்கிறாங்க. சரி, இவங்கெல்லாம் உருவத்திருக்கும் போது இந்த சித்தர்கள் பற்றி பார்ப்போம். அவங்க எல்லாம் யார எந்த கடவுளை வணங்கி அனுப்பிக்கிறாங்க. அதுக்கு நம்ம எங்கேயும் ரொம்ப தூரம்லாம் போக வேண்டியதில்லை, நம்ம பழனி மலைக்கே போயிடலாம், பக்கத்துலயே இருக்கு. பழனி மலை முருகனை செஞ்சதுன்னா போகர் அப்படிங்கிற ஒரு சித்தர், முருகப்பெருமானை வழிபட்டவர். அவர் வரலாறு சொல்றது, அவர் சீன நாட்டில் சொல்றாங்க வரலாறு. அதுல பாத்தீங்கன்னா அவங்க முருகப்பெருமானை நவபாஷத்தால் செஞ்சார். நவபாஷம்னா 9 விதமான விஷயங்கள் அதை கலந்து ஒரு மருந்து வழிபாக மாற்றி கொடுக்குறாங்க. அதனால்தான் பழனி பஞ்சாங்கம் அவ்வளவு ஃபேமஸும் அவ்வளவு ஒரு மகத்துவம் அதுக்கு எப்படி வந்துச்சுன்னா, அந்த முருகன் மேல பஞ்சாங்கம் ஊற்றி வளைச்சு கீழே வரது சாப்பிட்டா என்ன நோய் நொடி எது விழுந்தாலும் விலகி போகும். அந்த இந்த சித்த மருத்துவம் சொல்றாங்க. அவர் சித்தம், அவர் மருத்துவ ரீதியில முருகப்பெருமானை செஞ்சிருக்கிறாரு. இப்போ நம்ம சித்தர்களும் யாரை வணங்கினாங்கன்னா நம்ம முருகப்பெருமானே வணங்கினாங்க. இந்த மாதிரி எல்லாருமே எல்லா தரப்பட்ட மக்களும் முருகப்பெருமானை வணங்கி அருள் பெற்றுக்கிறாங்க. அதுல எந்த ஐயமும் நம்மளுக்கு இல்லைங்க. அப்படி இருக்கும் நம்மையே வாங்கி அவர்கிட்ட அருள் பெற முடியாது, தாராளமா தரணும். அதுக்கு நம்மளுக்கு தெரிந்த பாராயணம் பாடிக்கலாம், ரொம்ப தெரியாத பாராயணம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க முடியாது. அதுக்குதான் மறுபடியும் சொல்றேன், கந்த சஷ்டி கவசம் மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர நூல் எதுவுமே இல்லை. நம்ம ஈஸியா புரியக்கூடியது, படிக்க 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 மனதில் ஏற 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 நம்ம அனுபவமே நம்மளுக்கு தெரியும். அது படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு, அது படிக்க 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 அந்த அனுபவம் நம்மளுக்கு எப்படி மாறுது, நம்ம எப்படி எல்லாம் நம்மளோட முதல்ல எப்படி இருக்கோம், இப்போ எப்படி இருக்கோம், வித்தியாசம் நல்லா தெரியுங்க. அதனால நம்ம சிறந்த நூல் அதுதானுங்க. முருகப்பெருமான வழிபாட்டுல எவ்வளவோ இருக்கலாம். நக்கீரர்கள் திருமுருகாற்றுப்படை இருக்கு, அதான் 2000-2500 வருஷத்துக்கு அது படிக்கலாம். அது ரொம்ப விசேஷமானது. 6 படைகளே முருகப்பெருமான 6 வரையும் எழுதினாரு. அதுக்கெல்லாம் போகணும்னா முதல்ல நம்ம பேசிக் ஏதோ கொஞ்சமாய் தெரிஞ்சுக்கணும்.